ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வருகிற 20/7/2025 ஆடி கிருத்திகை. அன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஏகாதேசி அனைத்தும் சேர்ந்து வருது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப 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 விசேஷமான ஒரு கரணமும் இருக்குது. இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம நினைப்பது 11 நாட்களில் நிச்சயம் நடந்தேறும். ஆடி மாதத்தில் வரும் மிக சிறப்பான வழிபாட்டு விரத நாள் ஆடி கிருத்திகை. அதுலேயும் இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பாக இந்த மாதத்தில் 2 கிருத்திகை வருது. இந்த நாளில் முருகப்பெருமான விரதம் இருந்து வழிபட்டால் வேண்டிய வரங்கள் அனைத்தும் கிடைக்கும், வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேறும். முருகப்பெருமான் அருள் நிறைந்திருக்கும் ஆடி கிருத்திகையில் விரதம் இருந்தால் முருகப்பெருமானின் அருள் மட்டும் இல்லை, முப்பெரும் தேவர்களும் அவர்களின் தேவிகளும் 30 முக்கோடி தேவர்களின் அருளாசியும் நமக்கு கிடைக்கும். ஆடி மாதத்தில் வரும் அற்புதமான விரத நாட்களில் ஒன்று ஆடி கிருத்திகை. வழக்கமாக கிருத்திகை நட்சத்திரனாலே கருணை கடலான முருகப்பெருமானுக்கு உரியது. முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு பார்வதி தேவி வரமளித்து அவர்களுக்கு நட்சத்திரமாக இருக்கும் வரத்தை வழங்கிய திருநாளை தான் நம்ம ஆடி கிருத்திகை திருநாளாக கொண்டாடுறோம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள்லேயும் ஆடி கிருத்திகை சிறப்பு அபிஷேகங்கள் பூஜைகள்லாம் நடக்கும். கேட்டது அனைத்தையும் கொடுக்கும் அற்புதமான நாளுங்கிறதுனால ஆடி கிருத்திகையை தவறவிடக்கூடாது. ரொம்பவே முக்கியமான ஒரு நாள். வழக்கமாக மற்ற அனைத்து தெய்வங்களையும் நம்ம மனமுருகி அழைத்தாலும் என்னை காக்க உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, நம்ம பாதத்தில் சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா ஓடி வந்து அருள் செய்வாங்க. ஆனால் தெய்வங்களிலேயே ஒருத்தரோட அருளை நம்ம பெறணும் அப்படின்னா ரொம்பவே அதிகமான சோதனைகளையும் துன்பங்களையும் நம்ம தாங்கணும். அவங்க வேறு யாரும் இல்லை, சிவபெருமான் தான். என்னதான் முறையிட்டாலும் உன்னுடைய கர்மாவிற்குரிய பலனை நீ அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு பல சோதனைகளை துன்பங்களை கொடுத்து கடைசியில் அவங்களோட அருளையும் முக்தியும் நமக்கு கொடுக்கக்கூடியவங்க தான் சிவபெருமான். ஆனால் அப்படிப்பட்ட சிவபெருமானே யார் ஒருத்தவங்க ஆடி கிருத்திகையில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுறாங்களோ அவங்களுக்கு நானே தேடி வந்து அருளை கொடுப்பேன் அப்படின்னு உறுதி அளிச்சிருக்கிறதா கந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி கிருத்திகையை நம்ம தவற விடலாமா? நிச்சயம் கூடாது. நல்ல வேலை கிடைக்கணும், கர்ம வினையை அனுபவிப்பதை தவிர வேறு வழியே இல்லை. வாழ்க்கையில் பலவித துன்பங்களை அனுபவிப்பாங்க. வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையணும்னு நினைக்கிறவங்க, அங்கீகாரம், அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை இப்படி எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆண்டு ஆடி கிருத்திகையை தவற விடாதீங்க. ரொம்ப அற்புதமான ஜூலை 20ஆம் தேதி அன்று, அதாவது நாளைய தினம் இந்த ஆடி கிருத்திகை வருது. காரணம், வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை தரக்கூடிய சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் வருது. அதுவும் பெருமாளுக்குரிய ஏகாதேசி விரத நாளும் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, கரணமும் பத்திர கரணம். இது திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்குரிய கரணம். அதனால் வேண்டுதல்கள் நிறைவேற இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபடுறது சிறப்பு. நாளைய தினம் ஆடி கிருத்திகை காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே எழுந்து குளித்து முடிச்சுட்டு ஆதித்ய ஹிருதயம் படிங்க. இல்லைன்னா ஆதித்ய ஹிருதயம் பாடலை போட்டு கேளுங்க. முடிஞ்சவங்க நாள் முழுவதும் உபவாசம் இருக்கலாம், முடியாதவங்க பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். எத்தனை முறை உங்களால் படிக்க முடியுமோ அத்தனை முறை கந்த சஷ்டி கவசம் அந்த பாடலை பாராயணம் செய்யுங்க. 36 முறை சொல்வது இன்னும் சிறப்பு. முடியாதவங்க குறைஞ்சபட்சம் ஒரு 3 முறை சொல்லலாம். முருகப்பெருமானை நினைத்தபடி முருக மந்திரங்களை சொல்லி விரதம் இருக்கலாம். பகல் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ள இந்த நேரத்தில் வீட்டின் பூஜாரையில் சட்கோணம்னு சொல்லக்கூடிய 6 நட்சத்திரங்கள் கொண்ட கோலத்தை வரைஞ்சி அதில் சிவப்பு திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி 6 அகல் தீபங்கள் ஏற்றணும். 6 அகல் தீபத்திற்கு முன்னாடி உதிரி மல்லிகை பூக்கள் வாங்கி முருகப்பெருமானின் எந்த மந்திரம் தெரியுமோ அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் அப்படியே அர்ச்சனை பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். 6 அகல் விளக்குகளிலும் முருகப்பெருமானே அமர்ந்திருக்கிறதா நினச்சிக்கிட்டு அந்த பூக்களை தூவி வழிபடுங்க. எந்த மந்திரமும் தெரியாதவங்க முருகப்பெருமானின் திருநாமங்களை சொல்லி அந்த பூக்களை போடலாம். அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் இருக்கு இல்லையா, அது இருந்துச்சு அப்படின்னா அதை ஏற்றி கற்பூர ஆராத்தி காட்டுங்க. ரொம்ப ரொம்ப விசேஷம். இல்லைன்னா நார்மலான நீங்கள் அந்த கற்பூரம் கூட நீங்கள் ஏற்றிக்கலாம். அப்புறம் இரவு 8 to 9 இந்த நேரத்துலேயும் இதே மாதிரி நீங்கள் விளக்கேற்றணும். விளக்கேற்றி முடித்ததுக்கப்புறம் ஒரு மண் குடுவையில் தண்ணியை நிரப்பிக்கோங்க. அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், சின்னதாக மண் குடுவை இருந்தால் போதும். அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், பச்சை கற்பூரம், ஏலக்காய் போட்டுருங்க.
மண் குடுவைங்கிறதுக்காக நீங்கள் போய் வாங்கணும், எங்கள்கிட்ட இல்லை நாங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இருக்கிறவங்க பயன்படுத்திக்கங்க, இல்லாதவங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நார்மல் கிளாஸ் கூட நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த தண்ணியில் வந்து இந்த மஞ்சள் துளி போட்டால் போதும், பச்சை கற்பூரம் துளி, ஒரு ஏலக்காய் பிச்சு போட்டால் போதும். உங்கள் வலது கையால் அந்த குடுவையை தண்ணி வச்சுருக்கீங்கல்ல அந்த கிளாஸ் அப்படியே மூடிடுங்க. இப்போது ஓம் ஸ்ரீம் க்ளீம் சரவண பவ நம, ஓம் ஸ்ரீம் க்ளீம் சரவண பவ நம இந்த மந்திரத்தை 27 முறை சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ என்ன வேண்டுதல் நிறைவேறணுமோ எல்லாத்தையுமே முருகப்பெருமான்கிட்ட சொல்லுங்கள். பிரச்சனை தீரணும், கஷ்டங்கள் விலகணும், பணம் வேணும், கடன் தீரணும், இப்படி என்ன வேண்டுதலோ அதை உங்களுக்கு உரிய வேண்டுதலை முன்வைங்க. உங்களின் வேண்டுதல் அனைத்தையும் சொல்லிவிட்டு வழிபட்டதுக்கப்புறம் அந்த குடுவையில் உள்ள நீங்கள் வச்சுருக்கக்கூடிய தண்ணீர் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் குடிச்சிருங்க. வலது கையால் மூடி வச்சுருக்கீங்கல்ல அதை வந்து குடிச்சிருங்க. உங்கள் விரதத்தை நீங்கள் நிறைவு பண்ணிக்கோங்க. உங்களால் முடிந்தால் விரதம் இருங்க. உங்களோட ஆரோக்கியத்தை பொறுத்து எளிமையான உணவுகளை உட்கொண்டு கூட நீங்கள் விரதம் இருக்கலாம், தவறு கிடையாது, பார்த்துக்கோங்க. இந்த தண்ணியை குடிச்சிடுங்க. தண்ணீருக்கு நல்ல விஷயங்களை இருக்கும், ஆகர்ஷண சக்திங்கிறது அதிகம். அதனால் மந்திர உபதேசம் உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் ஈர்த்து வச்சுருக்கோம். அந்த தண்ணீரை குடித்து நீங்கள் குடிக்கிறதுனால முருகப்பெருமானின் அருள் நிச்சயமாக கிடைக்கும். எப்படி செய்கிறதுனால அடுத்த 11 நாட்களில் உங்களுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும். அதற்கான வழிகளும் நிச்சயம் கிடைக்கும். ஆடி கிருத்திகை அன்றைக்கி காலையில் இல்லை மாலையில் பக்கத்தில் உள்ள முருகப்பெருமானோட கோயிலுக்கு போங்க. அங்கே போகும்பொழுது உங்களோட வலது உள்ளங்கையில் ஒரு 3 ஏலக்காய், இடது உள்ளங்கையில் ஒரு 3 ஏலக்காய் மூடி எடுத்துகிட்டு போங்க. அங்கே முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு மனதார வேண்டிக்கிட்டு அந்த 6 ஏலக்காயும் முருகனோட பாதத்தில் வச்சு தர சொல்லுங்கள். அதில் 2 ஏலக்காய் மட்டும் திரும்ப வாங்கிக்கோங்க. கோயிலில் கூட்டம் அதிகமாக இருந்தால் ஆரத்தி தட்டில் 4 ஏலக்காயை போட்டுட்டு மீதம் 2 ஏலக்காய்களை நீங்கள் எடுத்துக்கலாம். அதை வந்து உங்கள் வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிட்டு தண்ணீர் குடிச்சிருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களோட சொல் அனைத்தும் முருகனோட சொல்லாகவே இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். நீங்கள் இந்த கிருத்திகை நீங்கள் இதை செய்து பாருங்கள். சத்தியமணி சொல்கிறேன், அடுத்த கிருத்திகை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த வருஷத்தை விட அடுத்த வருடம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு முருகப்பெருமான் கொடுப்பாங்க. இதை நீங்கள் செய்து பாருங்கள், நல்லது நடக்கும். ரொம்ப எளிமையான முறை தான், எளிமையான வழிபாடு தான். இதை செய்து பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு செய்து பாருங்கள். இல்லைனாலும் முருகப்பெருமானை நல்லா வணங்கிக்கோங்க. நாளைய தினத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப 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 விசேஷமான நாள் ஆடி கிருத்திகை. ஞாயிற்றுக்கிழமையில், அதாவது சூரிய பகவானுக்குரிய அந்த ஞாயிற்றுக்கிழமையில் முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தில் ஏகாதேசி விரதமும் வந்திருக்கு. அதில் கரணமும் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகனோட அதுக்கேற்ற கரணமும் வந்திருக்கு. ரொம்ப விசேஷமான நாள், நாளைய தினத்தை தவற விடாதீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா காலையில் நீங்கள் குளிக்கிறீங்க இல்லையா, அந்த குளிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த பொருளையும் சேர்த்து நீங்கள் குளிங்க. உங்களை பிடித்த தத்திரியம் பீடை எல்லாமே நீங்கும். தினமுமே வந்து நம்ம குளிக்கும் பொழுது நம்ம குளிக்கிற அந்த தண்ணியில் கொஞ்சமாக கல்லுப்பு கலந்து குளிக்கிறதுனால நம்ம கடலில் குளித்தா அந்த ஒரு நிறைவு நமக்கு கிடைக்கும். கடலில் அந்த உப்பு தண்ணியில் நம்ம குளிக்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஒரு தெய்வத்தை நம்ம போய் வணங்கும் பொழுது அங்கே கடல் இருக்கும்போது அந்த கடலில் நம்ம வந்து குளிக்கிறோம். அந்த மாதிரி தினமுமே வந்து நம்ம கல்லுப்பு கலந்து குளிக்கிறது நம்மை பிடித்த கஷ்டங்கள் நம்மளை பின்தொடராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதே இந்த மாதிரி விசேஷ நாட்கள்லாம் வந்து நம்ம குளிக்கும் பொழுது நிச்சயமாக அதற்கான பலன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிருத்திகை நாளில் குளிக்கிற தண்ணீரில் கொஞ்சமாக வெட்டி வேறு, கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், துளி சந்தனம், கொஞ்சம் பச்சை கற்பூரம், கொஞ்சம் கல்லுப்பு, இந்த பொருட்களில் உங்கள்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை கலந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு நீங்கள் அதை குளிங்க. நிச்சயமாக உங்களை பிடித்த அனைத்து கஷ்டங்களும் உங்களை விட்டு நீங்கும், செல்வத்தை ஈர்த்து கொடுக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் குளியலில் இந்த பொருட்களை சேர்த்து நீங்கள் குளித்து பாருங்கள், நிச்சயமாக நன்மைகள் கிடைக்கும். நாளைய தினத்தில் கிருத்திகையில் மறக்காமல் முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க. மிக 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 அற்புதமான ஒரு நாள், தவற விடாதீங்க. நிச்சயம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.